ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 22. ஸோ இதில் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டே டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன், இன்னொரு டாபிக் வந்து கன்சர்வேஷன் அண்ட் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த ரெண்டு டாப்பிக்கை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் அஸ் see இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வாட் இஸ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எதை பற்றி டீல் பண்ணணும்னா, அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அதோட என்விரான்மெண்டல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி அதோட குவாலிட்டி, அதில் சர்வே பண்ணக்கூடிய அனிமல்ஸு, பிளான்ட்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட லிவிங் திங்ஸ், அது மாதிரி நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இதை டீல் பண்ணும். ஸோ அதான் நம்ம வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது வந்து அதிகமாகிட்டு, அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அதோட எல்லாம் இதுவும் குறைய ஆரம்பிச்சிட்டு இருந்த போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி, ஸோ அந்த அப்ரோப்ரியேட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய பீப்புள் அவங்க வந்து நிறையா ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சோர்சஸ், ஸோ இந்த நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அதை வந்து நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஸோ நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? ஸோ நேச்சுரல் ரீசோர்ஸஸ்னால் அதாவது நமக்கு வந்து நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய திங்ஸை தான் நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணலாம், ரெண்டு குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ரினியூவபிள் ரீசோர்ஸஸ் அண்டு நான் ரினியூவபிள் ரீசோர்ஸஸ். ஸோ ரினியூவபிள் ரீசோர்ஸஸ், ஸோ ரினியூவபிள் ரீசோர்ஸ்னால் அதாவது ஒரு திங்ஸை வந்து அதாவது சோர்ஸஸ் வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா ஒன் சைடு, அதாவது அதோட நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும்னா இன்னொரு சைடில் வந்து அது புதுசாக வந்து என்ன ஆகும், அதாவது ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அல்லது ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டை பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரஸ்ட், கிராப்ஸ், வைல்டு லைஃப், கிரவுண்ட் வாட்டர், விண்ட் அண்ட் சோலார் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர், ஸோ கிரவுண்ட் வாட்டர் என்ன பண்ணுறோம்னா அதை வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ அப்படி பயன்படுத்தினாலும் என்ன ஆகும்னா அது எப்போ ரெயின் வருமோ, ஸோ ரெயின் வந்ததுக்கப்புறம் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டு, ஸோ விண்டு நம்ம ஒன் சைடு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது வந்து ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி சோலார் எனர்ஜி, ஸோ இப்போ நம்ம சன்லைட்டை வந்து அதிகமாக என்ன பண்ண பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் என்ன ஆகும்னா அது வந்து மறுபடியும் அது வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் ரினியூவபிள் ரீசோர்ஸஸ். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் ரீசோர்ஸஸ். ஸோ நான் ரினியூவபிள் ரீசோர்ஸ்னால் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆகும், மறுபடியும் அது வந்து ரினியூவபிள் ஆகாது. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சுன்னா முடிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மினரல்ஸ், கோல், பெட்ரோலியம். ஸோ பெட்ரோலாக இருக்கட்டும், நம்ம பெட்ரோலியம் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி கோல் பார்த்தாலும் நமக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அடுத்து வந்து என்னன்னா நமக்கு அதை கிடைச்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ 100 இயர்ஸோ அல்லது 150 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து திரும்ப கிடைக்காது. ஓகே, ஸோ இதான் நான் ரினியூவபிள் ரீசோர்ஸஸ். ஸோ இப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை அதிகமாக யூஸ் பண்ணக்கு மெயின் ரீசன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிங் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன். ஓகே, ஸோ பாப்புலேஷன் வந்து இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சம் இயர்ஸ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு தனித்தனியாக வீடு இருக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுறோம்னா நேச்சுரல் ரீசோர்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி நேச்சுரல் ரிசோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா ஸோ அதில் சம் இம்பேலன்ஸ் கூட நடக்கலாம். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா இந்த கன்சர்வேஷன், ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகணும்னா அது வந்து எப்படின்னா எக்கனாமிக்லேயும் சோசியலையும் டெவலப் ஆகிறதுக்கு வந்து இந்த கன்சர்வேஷன் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் அண்ட் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப்
ரீசோர்ஸஸ். ஸோ கன்சர்வேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன்னா ப்ரொடெக்ஷன். ஓகே, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது இந்த ரீசோர்ஸஸ் எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கும். அதாவது ஜுடிஷியஸ். ஸோ ஜுடிஷியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராப்பராக அல்லது ரெகுலராக அது ஒரு நியாயமான வேல வந்து இந்த நேச்சுரல் ரீசோர்ஸஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஸோ இது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ணனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயாலஜிக்கல். ஸோ பயாலஜிக்கல் லெவலில், எக்கனாமிக்கல் லெவலில், ரீக்ரியேஷனல். அந்த பயாலஜிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட்டு அல்லது இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமே சர்வே பண்ணுது. ஓகே, ஸோ அதனால இது வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம், அதாவது அனிமல்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக் இப்போ வந்து நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதை வந்து கன்சிடர் பண்ணதுனால ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் லெவல் வந்து அதாவது எக்கனாமிக் வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அதர் ரிலேட்டடாக எல்லா ஃபேக்ட்ரிஸுமே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, ஸோ காட்டன் மில் இருக்குது, சுகர் ஃபேக்ட்ரி, ரப்பர் ஃபேக்ட்ரிஸ், இப்படி இது மாதிரி இனரமஸ் அது செவரல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டு அது நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்னா அந்த ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் லெவல் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனாலையும் நம்ம என்ன பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து கன்ஃபார்மாக கன்சர்வ் பண்ணணும். அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேஷனல் வேல்யூஸ். ஸோ அதேமாதிரி நம்ம இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், மற்ற கண்ட்ரிஸாக இருக்கட்டும், அல்ல ஸ்டேட் லெவல் எடுத்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேட்ஸ் எடுத்துட்டாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும். ஓகே, ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ அதனால் அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுனால நமக்கு வந்து மைண்ட் என்ன ஆகும், அப்படி ரீக்ரியேஷனல் அல்லது ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நமக்கு ரிலாக்ஸாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதால் நிறையா ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, ஸோ என்ன பயாலஜிக்கல், எக்கனாமிக் அண்ட் ரீக்ரியேஷனல் வேல்யூ. ஸோ இதுக்கு வந்து இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ்னால் அதிகமாக. ஓகே, அது எப்படி பண்ணலாம், எக்ஸஸை யூஸ் பண்ணாலோ அல்லது அன்பிளான்டு. ஸோ அன்பிளான்டாக அதை பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி அன்பிளானாக யூஸ் பண்ணோம்னா அதால் என்ன ஆகும்னா நம்ம என்விரான்மெண்ட் ஸோ அதுக்கு வந்து என்னது இம்பேலன்ஸ். ஸோ அதில் வந்து சம் ப்ராப்ளங்கள் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா குளோபல் வார்மிங், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அந்த மாதிரி அண்டார்டிகா, ஆர்டிக் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அந்த கிளேசியர்ஸ். ஸோ இந்த கிளேசியர்ஸ்லாம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி ஓகே சீ லெவல் அந்த மாதிரி நிறைய ஏரியாக்களில் வந்து வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவுமே நம்ம ஒரு இம்பேலன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இதேமாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா நம்ம வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுது, நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த யூஸ் பண்ணக்கூடியதும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ரினியூவல் ஆகக்கூடியது. ஸோ அது வந்து என்ன அது வந்து ரீப்ளனிஷ்மெண்ட். ஸோ இதுக்கு இடையில அந்த ஒரு வந்து அதை ஜுடிஷியஸ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் அதை ஒரு சைடில் வந்து அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு சைடு இருந்தாலும் அந்த ரீசைக்கிள் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ண அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். ஓகே, அதுமாதிரி ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து இதை வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஓகே, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். அதை நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அண்டு நேச்சர். ஸோ நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அண்ட் நேச்சர் அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் மீன்ஸு பயன்படுத்துதல், அதாவது யூசஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சர்வேஷன் மீன்ஸு அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரொடெக்ஷன். ஓகே, அதை வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த வேர்ல்டு, அதாவது இப்போ இந்த நேச்சர், என்விரான்மெண்ட், நம்ம எர்த். ஸோ நிறைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எர்த் எல்லாம் பீப்புள் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிசீஸ் வருது. ஸோ இதுக்கெலாம் என்ன காரணம்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் அந்த நேச்சுரல் ரீசோர்ஸஸ் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனால நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து நேச்சுரல் ரீசோர்ஸை வந்து ப்ராப்பராக நீட்டாக
ரெகுலராக அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம், ஏதாவது ஸ்கூல்லையோ அல்லது காமன் பிளேஸ்லையோ எங்கேயாவது அதாவது இந்த டேப், ஓகே, ஸோ வாட்டர் ஏதாவது லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணக்கு ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ இது மாதிரி இந்த நேச்சுரல் ரீசோர்ஸை வந்து நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது யூட்டிலைசிங் எனர்ஜி எஃபிஷியன்ட்லி. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ விண்ட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ விண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி சோலார் சன்லைட். ஸோ சன்லைட் கிடைக்கி அது சோலார் பிளேட்டை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதை வந்து எப்படின்னா எஃபிஷியண்டாக பிளான் பண்ணி அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவாய்ட் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்து அதை எங்கேயாவது வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போனால் அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு எல்லாரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ், ஓகே, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ மற்ற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது காமன் பீப்புளாக இருந்தாலும் சரி. ஸோ இதை வந்து ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மக்களுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ நல்ல பேரண்ட்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. அது மாதிரி அவாய்ட் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அண்டு அதர் நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து என்ன கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும்னா அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன், ஸோ ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 குழி தோண்டி ஒரு இதில் பேப்பர் வைங்க, இன்னொரு பிளாஸ்டிக் வைங்க, அதை கவர் பண்ணுங்கள். ஓகே. சாயில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 10 இயர்ஸோ அல்லது 5 இயர்ஸோ ஈவன் ஒரு 1 இயர் கழிச்சு அந்த 2 மறுபடியும் தோண்டி பாருங்கள். ஓகே. ஸோ எதில் பேப்பர் வச்சிங்களோ அந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்காது. ஸோ பாலித்தீன் எதில் வச்சிங்களோ அந்த பாலித்தீன் வந்து என்ன ரிமைன் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிளாஸ்டிக் அல்லது பாலித்தீன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கும் சரி, நம்ம அனிமல்ஸுக்கும் சரி, பிளான்ட்ஸுக்கும் சரி, நம்ம என்விரான்மெண்ட், ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு ஹார்ம்ஃபுல். ஓகே. ஸோ அதனால மேக்ஸிமம் பிளாஸ்டிக் திங்ஸை வந்து யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி நான் பயோடிகிரேடபிள். ஸோ நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா எந்த திங்ஸு, அதை எந்த பொருள் வந்து சாயிலில் வந்து டீகம்பஸ் ஆகாதோ அல்லது மக்காதோ, ஓகே, அந்த மாதிரி பொருளை வந்து அதிகமாக ஸோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. அதையும் யூஸ் பண்ணது அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா என்னன்னா நம்ம என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தோம்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி நேச்சரோட என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்யூச்சர் வரக்கூடிய ஜென்ரேஷனும் நம்ம நேச்சரோட என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு இதை எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபாரஸ்ட் அண்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.